மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காலை 8 மணிக்கு மேல் ஆன பிறகும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், சென்னையின் தற்போதைய சூழல் என பதிவு பண்ணுங்க. சென்னையில இன்று கடுமையான மூடுபனி நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. இந்த நிலைதான் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கடுமையான மூடுபனி நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. மூடுபனி காரணமாக காலை 8 மணி ஆகியும் கூட இன்னும் சாலைகள் முழுமையாக கண்களுக்கு புலப்படாத ஒரு சூழலே என்பது தொடர்கிறது. மாநகர பகுதிகள் மற்றும் புறநகர பகுதிகளில் காலையில நிலவக்கூடிய மூடுபனி காரணமாக உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செல்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையா பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறாங்க. பிரதான சாலைகள்ல கண்களுக்கு புலப்படாத வகையில வெண்படலமாக சாலைகள் காட்சியளிப்பதால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள்ல அதிகாலை வேளையில மூடுபனி நிலவும் எனவும் மூடுபனி காரணமாக மாநகரனுடைய பல்வேறு பகுதிகளில் காட்சித்திறன் என்பது வெகுவாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. மேலும் சென்னையில அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வரையிலும் தான் வெப்பநிலை பதிவாகக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல மாநகர பல்வேறு பகுதிகளில் காலை 8 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 23 டிகிரி செல்சியஸ் வரை என குறைவான வெப்பநிலையோடு கடுமையான மூடுபனி நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாநகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் இத்தகைய சூழலை தொடர்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.